हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम राम हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। काषाय दण्डकरकातिविभूषिताङ्का वैराग्यभाग्यजलते करुणानिते त्वं संसारकूपपतितस्य समाकुलस्य बोधेन्द्रदेवा मम देहि करावलम्बम्। உலகத்தில் இருக்கக்கூடிய சர்வ ஜீவராசிகளுக்கும் தேவையாக இருக்கிறது சாந்தி. தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கும் சாந்தி அவசியம், ஒரு குடும்பத்திற்கும் சாந்தி அவசியம். ஒரு கிராமமோ நகரமோ, அந்த கிராமத்திலையும் நகரத்திலையும் கூட சாந்தி இருந்தால் தான் ஜனங்கள் சௌக்கியமாக வாழ முடியறது. ஒரு நாட்டிற்கும் சாந்தி மிகவும் அவசியமாக இருக்குது. நாம் எங்கே வேலை செய்கிறோமோ அந்த அலுவலகத்திலையும் சாந்தி அவசியமாக இருக்குது. நம் நாடுன்னு மட்டும் இல்லாமல் இந்த உலகம் முழுவதுமே சாந்தியாக இருந்தால் அந்த நிலையை நினச்சி பார்க்குறதுக்கே அவ்வளவு சந்தோஷமாக இருக்குது. எந்த ஒரு இடத்துல சாந்தி குலையிறதோ அங்கே பயம் வந்துடுறது. பயம் வந்ததுனாலே கவலை வந்துடுறது. கவலை வர்றதுனாலே அவனுக்கு மனசில் குழப்பம் ஏற்படுறது. குழப்பம் ஏற்படுறதுனாலே அவனுடைய அறிவானது தடைப்படுறது. எல்லா காரியங்களும் கெட்டு போகிறத பார்க்கிறோம். தனிப்பட்ட ஒரு மனிதனிலிருந்து ஆரம்பித்து உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அந்த சாந்தி தேவையாக இருக்குன்னா அந்த சாந்தியை எங்கே போய் வாங்கிறது? ஏதாவது ஒரு கடையில் சாந்தி கிடைக்கும் அப்படின்னு போர்டு இருக்கா? அப்படி இருந்ததுன்னா ஏதாவது காசு கொடுத்து அந்த சாந்தியை வாங்கிட்டு வந்துவிடலாம். இல்லை எனக்கு வீடு வேணும் வாடகைக்கு, அல்லது நான் வீடு விலை கொடுத்து வாங்க போகிறேன், ஏதாவது வீடு இருக்கா அப்படின்னு பேப்பரில் விளம்பரம் கொடுக்குற மாதிரி எனக்கு சாந்தி வேணும் சாந்தி வேணும், சாந்தி இல்லாமல் நான் தவிக்கிறேன், எங்கேயாவது சாந்தி கிடைக்குமா அப்படின்னு நம்ம ஒரு விளம்பரம் போட்டாக்க அதுக்கு தான் பதில் வருமா? இந்த சாந்தி இல்லாமல் தான் எல்லாரும் தவிக்கிறத பார்க்கிறோம். சாந்தி இல்லாமல் மனிதர்கள் பரிதவிக்கிறது அப்படிங்கிறது இயற்கையாக இருக்கு. நாம வேணா ஒரு பெரிய பிரபுவை பார்த்து, தனவந்தரை பார்த்து அவர் எவ்வளவு சாந்தியாக இருக்கார், சந்தோஷமாக இருக்கார் நாம் நினச்சிப்போம். அது ஒரு பிரமை, உண்மை கிடையாது. ஏன்னா நம்ம வீதியில் நடந்து போகும் பொழுது ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே போகிறோம், ஆயிரக்கணக்கான ஜனங்களை பார்க்குறோம். ஏர்போர்ட்டில் போகிறோம், ஆயிரக்கணக்கான ஜனங்களை பார்க்குறோம். ரயில்வே ஸ்டேஷனில் போனால் ஆயிரக்கணக்கான ஜனங்களை பார்க்குறோம். எல்லாருடைய மூக்கு எப்படி இருக்குது, கண் எப்படி இருக்குது, காது எப்படி இருக்குது, அவன் என்ன ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கா எல்லாம் நமக்கு தெரியறது. அவள் பேசுறது காதில் விழறது. ஆனால் அவள் மனசில் என்ன இருக்குங்கிறது நமக்கு தெரியல இல்லையா? நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, ஆள் வாட்ட சாட்டமாக இருக்கிறத பார்த்துட்டு அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்காருன்னு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துட்டோமானால் அது எவ்வளவு பெரிய தப்பு. அந்த மனசில் இருக்கக்கூடிய அவருக்கு சாந்தி இருக்கா இல்லையாங்கிறது தெரியல. எல்லாருக்கும் ஒரு குழப்பம் இருக்கு. நாம பெரிய தனிகர்களாக பார்த்து, பிரபுவாக பார்த்து அவர் சாந்தியோடு இருக்கார் அப்படின்னு நாம பிரமிக்கிறோம். ஆனால் அவர்கள் என்ன நினைப்பா? ஒரு பெரிய செல்வந்தர் இருக்கார், அவருக்கு ஒரு கப்பல் மாதிரி வீடு இருக்குது, பெரிய வீடு. வாசலில் போர்ட்டிகோவில் பார்த்தா ஒரு 10-20 கார்கள் நிற்கும், ஆயிரக்கணக்கான பரிவாரங்கள் இருக்கு அவருக்கு. ராத்திரி 10 மணிக்கு எங்கேயோ போயிட்டு அவர் காரில் வரார். வாசலில் இருக்கக்கூடியவர்கள் வாட்ச்மேன்லாம் இப்படி சல்யூட் அடித்து கதவை திறக்கிறா, உள்ளே போகிறார். ஏதோ சாப்பிட்றார். அவருக்குன்னு படுத்துக்கிறதுக்குன்னு ஒரு பெரிய அறை இருக்குது, அழகான கட்டில். அந்த கட்டிலில் பஞ்சு மெத்தை, மேலே சில்கெல்லாம் போட்டிருக்கு, எல்லாம் குளிர்சாதன வசதி பண்ணியிருக்கு.
அவ்வளவு வசதியோட அவர் அப்பாடா அப்படின்னு அந்த கட்டில வந்து படுக்கிறார். படுத்தா தூக்கம் வரல அவருக்கு. தூக்கம் வராததுனால அலைச்சத்தை நாடி எழுந்துக்கிறார். ஷெல்ஃபில் ஏதோ புக் இருக்கு, அதை எடுத்து கொஞ்சம் புரட்டி பார்க்கிறார். தூக்கம் வரலையே தவிர ரொம்பவும் அலர்ட்டாகவும் இல்லை, ஒரு மாதிரி ட்ரௌசியாக இருக்குது அவருக்கு. அதனால் அந்த புஸ்தகத்தில் கவனம் போக மாட்டேங்கிறது. திரும்பி அந்த ஷெல்ஃபில் வைக்கிறார். ஒரு நாற்காலியில் உட்காந்து டிவி ஆன் பண்ணுறார். அவருக்கு ஒரே அந்த ப்ரோக்ராமில் புத்தி போக மாட்டேங்கிறது, மாறிண்டே இருக்கார். திருப்பி அதை அப்படின்னு தூக்கி போட்டுவிட்டு திருப்பி படுத்து பார்க்கிறார். தூக்கம் வரல. கீழே போய் யாராவது குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளோட போய் பேசலான்னா அவர்களெல்லாம் நன்னா தூங்கின்னு இருக்கா. திரும்பி மாடிக்கு வரார். அந்த மாடியிலே வெளியில திறந்தாக்க இப்படி நடந்து உலாவறதுக்கு ஒரு இடம் இருக்கு. அப்படியே உலாவும் பொழுது அவருடைய அந்த பங்களா இருக்கே, அதற்கு பக்கத்தில் ஒரு 100 feet ரோடு போகிறது. ராத்திரியிலே 11 மணிக்கு லாரியும் பஸ்ஸும் காரும் ஆட்டோவும் சர்ரு புர்ன்னு போயின்னு இருக்கு. தட 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 தடன்னு சப்தம். அதுக்கு பக்கத்திலேயே ஒரு சாக்கடை ஓடுறது. அந்த சாக்கடையை ஒட்டி ஒரு பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்மை ஒட்டி நிறைய குடிசை வீடுகள் இருக்கு. அவர்கள் எல்லாம் யாரு அப்படின்னுட்டா எங்கேயோ கட்டட வேலை செய்யக்கூடியவா. கார்த்தால அவர்கள் எல்லாம் பல்லு தேய்ச்சிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த குடிசை வாசல்லையே ஒரு பக்கெட்டில் தண்ணியை வச்சு குளிச்சுட்டு அவளுக்கு வேண்டிய பாண்டு, மண்வெட்டி, கடப்பாறை அதெல்லாம் ரெடியாக வச்சுட்டு இருந்தா ஒரு லாரி வந்து அவர்களை கூப்பிட்டுட்டு போகும். 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர்கள் தள்ளி வேலை பார்த்துட்டு சாயங்காலம் வந்து ஒரு அடுப்பை மூட்டி ஒரு சாதம் அடித்து சாப்பிட்டுட்டு அதுக்கு பக்கத்திலேயே படுத்துக்கிறார். கணவன், மனைவி, குழந்தைகள் எல்லாரும். சாய்பக்தியோர் அகர்பக்தி, இறை பக்தி.